Amazon S3 ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம வர்ச்சுவலாக அன்லிமிட்டெட் கெப்பாசிட்டி சைஸ் ஸ்டோர் பண்ணுறதால இதில் வந்து இப்போ நிறைய பக்கெட்டில் ஃபைல்ஸ் வரும். ஆப்ஜெக்ட்ஸ் ஸ்டோர் ஆகும்போது இப்போ நம்ம அதை மானிட்டர் பண்ணணும், இல்லை இன்கேஸ் என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, இல்லை ஒரு முக்கியமான ஃபைல்ஸ்லாம் வந்து யார் அப்டேட் பண்ணுறாங்க, இல்லை ஏதாவது ஃபைல்ஸ் வந்து க்ரூஷியல் ஃபைல்ஸை வந்து டெலிட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம். ஸோ ஈவெண்ட் அப்படின்றது இட் கேன் பி எனி சேஞ்சஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் ஆப்ஜெக்ட். இந்த பர்டிகுலர் ஃபீச்சரை வந்து நம்ம பக்கெட் லெவலில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சரை நம்ம எனேபிள் பண்ணலாம். எந்த பர்டிகுலர் S3 பக்கெட் அப்படின்றதுக்கு எனேபிள் பண்ணிட்டு அதுக்குள்ளே நீங்கள் பர்டிகுலர் ஃபோல்டர் ப்ரிஃபிக்ஸ் ஆப்ஷனை வச்சு நீங்கள் எந்த பர்டிகுலர் ஃபோல்டர் என்னன்றதையும் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். இல்லை ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபைல்ஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணணும். இப்போ ஒரு சில முக்கியமான கண்டென்ட் டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கக்கூடிய ஃபைல்ஸ், இல்லை ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ல டெவாப்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான அப்ளிகேஷனுடைய ஃபைல்ஸை வந்து யாராவது சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா தென் நோட்டிஃபிகேஷன் அனுப்புற மாதிரி நம்ம வி கேன் எனேபிள் இட். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 3 டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ப்ரைமரியா வந்து இது 3 தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈவன் தாண்டி வந்து ஈவன் பிரிட்ஜ் கூட நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ இந்த சர்வீஸ் மூலயமா நீங்க மற்ற அடிஷ்னல் சர்வீசஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டவுன் ஸ்ட்ரீமா வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம லேம்டா ஃபங்க்ஷன்ல வந்து ரிசீவ் பண்ணி அதுல வரக்கூடிய லாகை வந்து பார்ஸ் பண்ணி கிளவுட் வாட்ச் லாக்ஸ்க்கு அனுப்புறது, இல்லை வந்து ஒரு ஈவென்ட் பிரிட்ஜுக்கு நம்ம நோட்டிஃபை பண்றது, எஸ்என்எஸ் டாபிக் வழியா நம்ம ஒரு பர்டிகுலர் இமெயில் அட்ரஸ்க்கோ இல்லை ஒரு ஹெச்டிடிபி என் பாயிண்ட் ஆர் இட் கேன் பி ஒரு மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்புறது, எஸ்கியூஎஸ் வழியா நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷனுக்கு வேணா நம்ம இந்த பர்டிகுலர் புது மெசேஜ் வந்திருக்கு, ஏதோ ஒரு புது ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு, இல்லை ஒரு புது அப்ளிகேஷன்ல வந்து சம் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இன்னொரு அப்ளிகேஷனுக்கு வந்து எஸ்கியூஎஸ் சிம்பிள் கியூவிங் சர்வீஸ் வழியா நம்ம நோட்டிஃபை பண்ணலாம். சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வழியா நோட்டிஃபிகேஷன்ஸும் அனுப்பலாம். லேம்டா ஃபங்க்ஷன் வழியா நம்ம மல்டிபிள் AWS சர்வீசஸ்க்கு வந்து இன்டெகிரேட் பண்றதை நம்மளால பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக எப்படி எனேபிள் பண்ணுறது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ என்னென்ன மாதிரியான ஜென்ரல் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுவோம் அப்படின்றது இங்கே இருக்கு. ஸோ புதுசாக கிரியேட் ஆகக்கூடிய ஆப்ஜெக்டை யாராவது ரிமூவ் பண்ணுறாங்க, இல்லை யாராவது புதுசாக வந்து ஆப்ஜெக்டை வந்து ரெஸ்டோர் பண்ணி அதோடைய கம்ப்ளீட் ஆயிடுச்சு அந்த ரெஸ்டோரேஷன் ஆக்டிவிட்டி, ஒரு சில பெரிய ஃபைல்ஸை வந்து நம்ம ரெஸ்டோர் பண்ண ரெக்வஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி கூட நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை ரெப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு, ரெப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டிரான்சிஷன் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன்லாம் எனேபிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் யூஸ் கேசஸ்க்கு வந்து ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் நம்ம எனேபிள் பண்ண முடியும். ஈவென்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒன்ஸ் டெலிவரியை வந்து நம்ம கேரண்டி பண்ண முடியும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து என்னுடைய டெஸ்டினேஷன் மெசேஜிங் சிஸ்டம் டவுனா இருக்கு, இல்லை டெஸ்டினேஷன் அப்ளிகேஷன் டவுனா இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ட்ரை டு ரீட்ரை அண்ட் தென் டெலிவர் பண்றதுக்கான அட்டெம்ப்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அமேசான் S3யை பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆப்ஷன் தான் வந்து ப்ரிடாமினண்டா யூஸ் பண்ணுவாங்க. இதுல சில ஸ்பெசிஃபிக் செட்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அமேசானுடைய சிம்பிள் கியூவிங் சர்வீஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல ஸ்டாண்டர்ட் கியூ இருக்கு. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து மற்ற யூஸ் கேசஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ப்ரையாரிட்டியில தான் வந்து மெசேஜஸ் ரிசீவ் பண்ணி அந்த ப்ராசஸிங் வந்து இந்த ஆர்டர்ல தான் ப்ராசஸ் பண்ணுன்ற மாதிரி அப்ளிகேஷன் ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா FIFO யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ வந்து இங்க ஈவென்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு FIFO கியூன்றது மேண்டேட்டரி கிடையாது. ஸ்டாண்டர்ட் கியூல வந்து எந்த ஈவெண்ட்ஸ் வருதோ, என்ன பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வருதோ அந்த மெசேஜை வந்து இந்த கியூ வழியா உங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஸோ அமேசானுடைய S3யோடைய ஈவென்ட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிடாமினண்டா நம்ம சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ், சிம்பிள் கியூபிங் சர்வீஸ் அண்ட் தென் லேம்டா ஃபங்க்ஷன் வழியா நிறைய டிஃப்ரெண்ட் AWS சர்வீசஸ் கூட இன்டெகிரேட் பண்ணலாம். ப்ரிடாமினண்டா நம்ம வந்து கிளவுட் வாட்சோடைய லாக்ஸ்ல போயிட்டு ஈவெண்ட் ஸ்டோர் பண்றது, அதை நான் டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா எப்படி அது பண்ணலாம் அப்படின்றது. தென் அமேசான் ஈவென்ட் பிரிட்ஜ் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலா ஒன் பை ஒன்னா பார்ப்போம். ஸோ கியூவிங் சர்வீஸ் இப்பதான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போற ஆப்ஷன் வந்து அமேசானுடைய பிரைமரி ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் SNS. ஸோ அதோடைய டெமோ நம்ம பார்க்கலாம். ஸோ SNSக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இப்போதான் வந்து ஒரு ஸ்டாண்ட் நோட்டிஃபை அப்படின்ற வந்து ஒரு டாபிக் கிரியேட் பண்ணேன். இது கிரியேட் பண்றது இட் இஸ் நாட் அ பிக் டீல். இதில் போயிட்டு என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்புற மாதிரி நான் கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வந்து யூ கேன் டூ இட் ஃபார்
மல்டிபிள் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஈவன் மொபைல் எஸ்எம்எஸ் அனுப்பலாம், ஹெச்டிடிபி என் பாயிண்ட்டுக்கு அனுப்பலாம், இமெயில் அனுப்பலாம். தென் லேம்டா ஃபங்க்ஷன் அகெயின் எஸ்கியூஎஸ்க்கு மறுபடியும் நம்ம இன்டெகிரேட் பண்ண முடியும். இல்லை வந்து டேட்டா ஃபேர் ஹவுஸ்க்கு வந்து நம்ம இந்த பர்டிகுலர் கினசிஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா அது கூட அனுப்பலாம். ஸோ இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் வழியா இந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் வந்து ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அ டாபிக்ன்றது இது ஜஸ்ட் யூ ஹேவ் டு கிவ் அ நேம் அண்ட் தென் கிரியேட் இட். இதுல வந்து நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் அவுட் வந்து சப்போர்ட் கிடையாது. யூ ஹேவ் டு கோ வித் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன். ஸோ அதில் வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இட். இன்கேஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில பக்கெட்ல இருந்து மட்டும்தான் நமக்கு அனுப்பணும் அப்படின்னா யூ கேன் லிமிட், யூ கேன் ஆக்சஸ் பாலிசி வழியாக நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். பட் இப்போ நான் வந்து எல்லா S3 பக்கெட்ல இருந்தும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் அனுப்புற மாதிரி தான் நான் இப்போ கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டாண்ட் நோட்டிஃபை அப்படின்றதோடைய எதர் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஆர்என் நோட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த நேம் கூட இப்போ ஒரே அக்கௌண்ட்ல இருக்கு, ஒரே பர்டிகுலர் ரீஜன்ல இருக்கு அப்படின்னா தென் யூ கேன் வெரி மச் கோ அண்ட் ட்ராப் டவுன்லேயே உங்களுக்கு ஆப்ஷன் வரும், கிரியேட் ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன். இதுல நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஈவென்ட் நேம் ஒன்று கொடுப்போம், ஸ்டாண்ட் நோட்டிஃபை SNS டாபிக் 01 அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் எந்த ப்ரொஃபிக்ஸ் ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ள வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபோல்டரோ இல்லை ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம ஒரு ரெப்போ கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோல்டருக்குள்ள ஏதாவது சேஞ்சஸ் வருது அப்படின்னா தென் யூ கேன் கோ அண்ட் எனேபிள் இட். இப்போ யாராவது புதுசாக வந்து இமேஜ் அப்லோட் பண்ணுறாங்க, இல்லைனா இமேஜ்னு நான் மீன் பண்ணுறது பிக்சர்ஸ் சொல்ல, இட் கேன் பி யுவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடைய இமேஜ் ஆர் அப்ளிகேஷனோட நியூ வெர்ஷன், அது மாதிரி நம்ம அதில் ஆட் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டென்ஷன்ஸ் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா S3 பொறுத்த வரைக்கும் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து உள்ள வரும். இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறது, இல்லை வந்து ரிமூவ் பண்ணுறது, ரெஸ்டோரேஷன் ஆக்டிவிட்டி பண்ணும்போது, ரெப்ளிகேஷன், லைஃப் சைக்கிள், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம SQS டாபிக் பார்த்தோம். இப்போ SNS டாபிக் வழியாக எப்படி நம்ம மெசேஜஸ் வந்து ஃபேன் அவுட் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து எய்தர் நீங்கள் ARN போயிட்டு இப்படி என்டர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு சேம் அக்கௌண்ட்லேயே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ட்ராப் டவுன்லேயே இந்த பர்டிகுலர் டாபிக் லிஸ்ட் ஆகும், நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கு அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will try and upload some files. நமக்கு வந்து எல்லா put objects ஆக்டிவிட்டிக்கும் நம்ம we have selected it, add files. ஸோ ஏதோ ஒரு புது ஃபைல்ஸ், ஒரு airlines.csv ஆர் ஒரு index.html ஒரு ஃபைலை வந்து ஆட் பண்ணுறேன்னு எடுத்துக்கலாம். அண்ட் தென் ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைலையும் நான் அப்லோட் பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங். சில பேர் இந்த மாதிரி ஏதோ ஒரு வைரஸ் ஃபைல் வந்துருச்சு, இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டென்ஷனில் ஃபைல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தென் அதுக்கும் நம்ம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் see என்னுடைய இமெயில் அட்ரஸ்க்கு வந்து இமெயில் வந்துருச்சு அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். ஓகே, லெட் மீ க்ளோஸ் அண்ட் கிவ் இட் அ மினிட். ஓகே, ஸ்டாண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஈவெண்ட் இப்போ வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாண்ட் ஜென்ரல் பர்பஸ் பக்கெட் 001 வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டெஸ்ட் ஈவெண்ட் வந்து நோட்டிஃபை ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து புது மெசேஜஸ் 3 மெசேஜஸ் வந்திருக்கு பாருங்க, அது என்னென்னு பார்க்க முடியும். ஸோ இப்போ லைவாக நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு இமெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ யாரோ வந்து புதுசாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபைல்ஸ் அப்படின்றதும் நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து what they have done, they have tried to upload the httpd install.shell ஃபைல் ஒன்று இது பண்ணியிருக்காங்க, sh ஃபைல் ஒன்று. தென் அது இல்லாமல் index.html ஃபைலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. இது இந்த கீயோட இதில் பார்க்கலாம். ஈவன் சைஸ் ஆஃப் த ஃபைல் அண்ட் நிறைய அடிஷ்னல் டீடைல்ஸும் உங்களுக்கு பார்க்க முடியும். இதை நீங்கள் லேம்டா ஃபங்க்ஷன் வழியாக எனக்கு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் வரணும், எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக் ஆர்கனைஸ்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் நடுவில் ஒரு லேம்டா ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அது மூலயமா நீங்கள் டேட்டாவை வந்து பார்ஸ் பண்ணி அனுப்பினாலும் பண்ணலாம். பார்ஸ்னா இப்போ என்னென்ன ஃபீல்டு வேணும், என்னென்ன செக்ஷன்ஸ் மட்டும் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ஈவெண்ட்டை வந்து நோட்டிஃபை பண்ண வைக்கலாம். ஸோ AWS உடைய Amazon S3 உடைய சர்வீஸ்ல இது ரொம்ப அடிக்கடி நம்ம
யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அது ஈவென்ட் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. சரி, ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் டேக்ஸ் அப்படின்னும் போது நம்ம ரியல் டைம்ல வந்து எந்தெந்த பக்கெட் யாரு இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில அப்ளிகேஷன் ஓனர்ஸ் வந்து தே வில் ஹேவ் மல்டிபிள் பக்கெட், ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷன், டெஸ்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து யாரு வந்து இந்த கண்டென்ட் வந்து ஸ்டோர் பண்றாங்க அப்படின்றத ரெண்டு விதமா நீங்க குரூப்பிங் பண்ணலாம். ஒரு மெத்தட் வந்து ப்ரிஃபிக்ஸ் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரிஃபிக்ஸை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கன்சிடர் தட் அஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஃபோல்டர் மாதிரி சொல்லலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோல்டர் நேமோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஸ் அப்படின்னா ஃபின் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், இல்லை வந்து சேல்ஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் நேம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து ப்ரிஃபிக்ஸ்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. பட் இங்கே ப்ரிஃபிக்ஸ் அப்படின்றது ஜென்ரலி இட் ரெஃபர்ஸ் டு த ஃபோல்டர் நேம், அந்த காமன் நேம். எந்தெந்த ஃபைல்ஸ் எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஷேட் நேம் இருக்கு, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆர் பர்டிகுலர் என்விரான்மெண்ட் ஆர் அதுக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை தான் எந்தெந்த ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் grouped, organized under this prefix concept. So prefix அப்படின்றது it is a shared name or it's a folder name அப்படின்னு நம்ம சொல்லலாம். சஃபிக்ஸ் இருக்கு. சஃபிக்ஸ் அப்படின்னா அது இந்த எண்ட் ஆஃப் த ஃபைல்ல நம்ம வந்து கொடுக்கறது. ஸோ ப்ரிஃபிக்ஸ் வச்சு நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து டைரக்டரி பக்கெட் வந்துருச்சு. இது வரதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை ஹைரார்கியலா விஷுவலா நம்ம பார்க்கணும் அப்படின்னா தென் ஐ ஹேவ் டு யூஸ் திஸ் ப்ரிஃபிக்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ற மாதிரி இருந்தது உங்களுடைய ஜென்ரல் பர்பஸ் பக்கெட்ல. பட் நார்மல் இப்போ டைரக்டரி பக்கெட்ல வந்து இந்த hierarchical file system வந்ததுக்கு அப்புறம் அது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கு. So this is mainly for prefix is for visual hierarchical arrangement. லைக் நீங்க உங்க விண்டோஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க, ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவீங்களா, அதே மாதிரி இங்க கண்டெய்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆர் பக்கெட்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸை வந்து ஒரு ஹைரார்கிக்கலாக வந்து நம்ம ஒரு டைரக்டரி ஸ்ட்ரக்சர் மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த ப்ரிஃபிக்ஸ் வச்சு தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கிடையாது. இப்போ வந்து யூ கேன் கோ வித் டைரக்டரி பக்கெட் ஆப்ஷனே போகலாம். பட் நம்ம இப்போ இருக்கிற கன்சோல் வந்து டேகிங் கன்சோல். ஸோ டேக்ஸ் அண்ட் ப்ரிஃபிக்ஸை வந்து ஜென்ரலாக வந்து கன்ஜங்ஷனில் யூஸ் பண்ணுவாங்க. AWS S3 பக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐம் நாட் ப்ரெடி ஷுவர், பட் அகேன் ஐ திங்க் இட் இஸ் ஸ்டில் 10 கீ வேல்யூ பேர்ஸ் வரைக்கும் தான் ஆட் பண்ணலாம். முன்னாடி இட் மைட் ஹேவ் பீன் இன்க்ரீஸ்ட், பட் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இட்ஸ் சாஃப்ட் லிமிட் தான். ஓகே, ஸோ மெயினாக வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க, உங்கள் எந்தெந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபோல்டர் இது, யாருக்கு இன்டர்னலாக வந்து கிராஸ் சார்ஜ் பண்ணணும், எந்த டிபார்ட்மெண்ட் எந்த என்விரான்மெண்ட், அந்த மாதிரி வந்து மெயினாக வந்து ஸ்டோரேஜ் காஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு, எந்த ஃபோல்டரை வந்து எந்த இதுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு விதமாக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஒன்று ப்ரிஃபிக்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணலாம், இல்லை டேகை வச்சு நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ டேகையும் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ இதில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் சென்டர், இது வந்து மேபி ஹெச்ஆரோடைய ஆப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இல்லாட்டி ஹெச்ஆரோடைய காஸ்ட் சென்டர் மேபி நம்பர் காஸ்ட் சென்டர் CC0010 ஆர் சம்திங். ஸோ அதே மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் இது யூஸ் பண்ணுறாங்க, லைக் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்ன அப்ளிகேஷனுக்கு இது யூஸ் ஆகுது இந்த பக்கெட், ஹெச்ஆர்எம்எஸ் ஆப் 1 அப்படின்ற மாதிரி சும்மா கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் யூ கேன் ஹேவ் அப் டு 10 கீ வேல்யூ பேர்ஸ். ஓகே, ஸோ இது பேஸ் பண்ணி நம்ம யார் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எந்த பக்கெட் எந்த அப்ளிகேஷன் ஓனர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த பிஸ்னஸ் ஓனர் அப்படின்றது இங்கேயே கூட நீங்கள் கான்டாக்ட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட் இஸ் லைக் உங்களுக்கு மேக்ஸிமம் 10 ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெக்னிக்கல் ஓனர் யார் ரீச் பண்ணோம், யார் பிஸ்னஸ் ஓனர், மேபி லெட்ஸ் சே ஏதோ ஒரு பேர் கொடுப்போம், பூபதின்னு கொடுப்போம். Okay, so let me just save this. இந்த மாதிரி நீங்க you can have key value pairs up to 10 key value pairs வரைக்கும் நம்ம கொடுக்க முடியும். It is mainly for organizing and cross charging, இன்டர்னலாக நம்ம பில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை லைஃப் சைக்கிளை ட்ராக் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூ கேன் யூஸ் இட் ஃபார் ட்ராக்கிங், யூ கேன் யூஸ் இட் ஃபார் பில்லிங் பர்பஸ், யூ கேன் யூஸ் இட் ஃபார் லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். ஸோ லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்ல கூட எந்த பர்டிகுலர் டேக் இருக்கிற ஃபைல்ஸுக்கு மட்டும் அப்ளை ஆகணும், எந்த பர்டிகுலர் இது வந்து பிஸ்னஸ் டைமென்ஷனில் வந்து அப்ளிகேஷன் நேம், காஸ்ட் சென்டர், ஓனர், ஓகே, அது மாதிரி நம்ம குரூப் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து டேட்டா கலெக்ஷன் ஆர் ஈஸியாக நம்ம வந்து இட் இஸ் ஈஸி டு query, filter,
ட்ராக்கிங் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ மெயினாக வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோடைய S3 பக்கெட்ஸ் மட்டும் வேணும் எனக்கு, இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் காஸ்ட் சென்டருடைய பக்கெட்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா ஈஸியாக நம்ம அதை மேனேஜ் பண்ணுறது, கவர்ன் பண்ணுறதுக்குலாம் வந்து டேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு டேக்ஸ் கொடுங்க. டேக்ஸ் வந்து டேக்கிங் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் when it comes to S3 bucket, especially for cost management and rail data event வந்து இப்போ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்போ S3 பக்கெட்டில் ஆப்ஜெக்ட் லெவலில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே பை டிஃபால்ட்டாக வந்து க்ளவுட் ட்ரெயில்ன்றது லாகிங் டூல். அதில் வந்து நம்ம பார்ப்போம் க்ளவுட் ட்ரெயில்னா என்ன, அதில் எப்படி நம்ம லாக்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணுறது, இதில் என்ன கான்ஃபிகரேஷன், அது டீட்டெயிலாக தனியாகவே நம்ம செஷன் பார்க்கலாம். இப்போதைக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ க்ளவுட் ட்ரெயில் வந்து டீட்டெயில்டு செஷன் இருக்குது நம்மக்கிட்ட. ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஆக்டிவிட்டீஸ், இப்போ நம்ம ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணுறோம், டெலிட் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம், நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஈவெண்ட்டுக்கு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும், அதுவும் வந்து சில பேர் இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்பலாம், இல்லை வந்து சில அப்ளிகேஷனுடைய மெசேஜிங் கியூக்கு அனுப்பலாம், இல்லை ஒரு புது ஆர்டர் வருது அப்படின்னா அந்த ஆர்டர் ஃபைலை வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு அனுப்பினாலும் அனுப்பலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன நம்ம குயிக்காக ரெண்டு இதுவுமே காமிக்கிறேன். இப்போ வந்து யாரோ புதுசாக வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துப்போம். போஸ்ட் இல்லை ஆல் ஆப்ஜெக்ட் ஆக்ஷன்ஸ். இதில் வந்து இந்த இடத்துல எங்கே போனாலுமே நீங்கள் இந்த ப்ரிஃபிக்ஸ் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ரிஃபிக்ஸ்னா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டென்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐ வில் ஜஸ்ட் சே நியூ ரெக்வெஸ்ட் அப்படின்ற மாதிரி சும்மா ஒரு இதுக்கு ரூல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கெட்டில் எது அப்லோட் பண்ணாலும் வரும். இப்போ இதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் சென்ட் இட் டு அன் SQSQ அப்ளிகேஷன் அனுப்பினாலும் அனுப்பலாம், இல்லை வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன், ஒரு இமெயில் அட்ரஸ் இல்லை மொபைல் நம்பருக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டேரெக்டாக பீப்புளுக்கு அனுப்பினாலும் அனுப்பலாம், இல்லை வந்து யூ கேன் சென்ட் இட் டு அன் அப்ளிகேஷன் அண்ட் ரீட் இட் ஃப்ரம் அப்ளிகேஷன் சர்வர். இப்போ கியூ வந்து ஆல்ரெடி எதுவும் இல்லை என்கிட்ட, நான் மேபி குயிக்காக ஒரு கியூ எனக்கு கிரியேட் பண்ணிடுறேன். SQSQன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் அப்ளிகேஷன்ஸ்க்கு நடுவில் வந்து மெசேஜஸ்லாம் வந்து நம்ம அனுப்புறது, இதை ரீட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஜொமேட்டோ இல்லை இதில் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறீங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணது வந்து டாமினோஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணிக்கிங்க, ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் நடுவில் வந்து இது ஒரு கியூவிங் சிஸ்டம், ஒரு மெசேஜ் சிஸ்டமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு டெமோக்காக ஒன்று வேணால் கிரியேட் பண்ணுறேன் குயிக்காக. ஐ வில் இதை பற்றி எதுவும் இப்போதைக்கு எதுவும் இது பண்ண வேண்டாம். ஓகே, ஐ வில் ஜஸ்ட் ஷோயிங் இட் அஸ் எ டெமோ. சும்மா கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ let me also try to send or receive. ஓகே, ஸோ இதோடைய URL ஆர் இதோடைய ARN எடுத்துக்கங்க. இங்கேருந்தே சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு இதில் லிஸ்ட் டவுன் ஆகலை, பட் நான் ARN என்ட்ரு பண்ணிக்கிறேன். இது நம்ம இப்போ ஃபஸ்ட்டே கிரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்திருக்கோம். இல்லை ஒன்றும் பெருசாக இதில் பண்ணல. ஐ கேன் ஜஸ்ட் கோ பேக் அண்ட் கம் பேக். ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் அதுக்குள்ளே கொடுக்கல, அதனால தான் நான் வெளியில் வந்தேன். மேபி இங்கே கூட ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விசார்டில் இருக்கும்போது அது அப்டேட் ஆகாது. ஸோ அதனால தான் ஐ ஜஸ்ட் கேம் பேக் அவுட். இதில் வந்து ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன், கிரியேட் ஈவெண்ட் நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லலாம், இது வேணால் ஜஸ்ட் ஓகே ஒரு ஸ்டாண்ட் நியூ ரெக்வெஸ்ட் 01. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபைல் ஃபார்மெட்டில் வருது. ஏன்னா இப்போ நிறைய ஃபைல்ஸ் வரும். இப்போ எனக்கு வந்து ஒரு JPEG ஃபைல் இல்லை என்ன பர்டிகுலர் ஆர்டர் ஃபைல் வந்து ஒரு CSV ஃபைலில் வருது, இல்லை என்ன ஒரு ஃபார்மெட்டில் வருதோ அதை மட்டும் நீங்கள் ரெட்ரீவ் பண்ணிக்கலாம். எல்லா ஃபைல்ஸ்க்கும் வந்து இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும் கிடையாது. ஈவன் வந்து ஒரு பர்டிகுலர் PDF வருது, அதை வந்து நான் கன்வெர்ட் பண்ணணும், இல்லை ஒரு டாக்குமெண்ட் வருது அதை PDF-ஆக கன்வெர்ட் பண்ணணும், ஒரு இமேஜ் வருது அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து ஒரு லாம்டா ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு ஈவெண்ட், அதாவது ஒரு ஃபைல் புதுசாக வரும்போது லாம்டா ஃபங்க்ஷன் வச்சு அந்த கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு ரெக்வஸ்ட்டை அனுப்ப சொல்கிறேன். இதில் வந்து எந்த ஸ்டாண்ட் Q1க்கு வந்து அனுப்புகிறேன். முன்னாடி ஏன் வரல அப்படின்னா அந்த விசார்டில் ஓப்பனில் இருக்கும்போது கிரியேட் பண்ண இங்கே ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இங்கே எதுவும் கொடுக்கல அவங்க. ஸோ அதனால ஸ்டாண்ட் Q1 ஆர்எல்ஸ் நீங்கள் இப்படி என்டர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அது ஒர்க் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த ARN நம்பரையும் கொடுத்துருந்துருக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ட்ராப் டவுனில் வந்ததுன்னா இட் இஸ் பெட்டர். இன்கேஸ் டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னா ARN வச்சு தான் நீங்கள் கொடுத்துருக்கணும். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா they are saying unable to validate the following destination configuration API response. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அதே தான் இந்த பெர்மிஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ஆக்சஸ் பாலிசியில் போயிட்டு எதர் நீங்கள் உங்களுக்கு வந்து எங்கேருந்து அலோவ் பண்ணணுமோ அதை அலோவ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக வந்து ரூட்டுக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் எடிட் பண்ணி மாடிஃபை பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு எனக்கு JSON தெரியல அப்படின்னா சேம் அதே விஷயங்களை இங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட்ல இருந்தே கிரியேட் பண்ணிக்கலாம். எல்லாமே JSON தான். ஸோ SQS
ஹலோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஐ வில் கோ வித் சிம்பிள் ஹலோ ஆல் ஆக்ஷன்ஸ். எந்த ஏஆர்என்னு கேட்குறாங்க. நம்ம வந்து அந்த ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த ரிசோர்ஸை. ஐ கேன் ஜஸ்ட் என்டர் இட். என்டர் பண்ணிடலாம். அந்த டெஸ்டினேஷன் எஸ்கியூஎஸோட ஏஆர்என் கொடுக்கணும். ஓகே, சோர்ஸோட இது வந்து இங்கே கொடுத்துருக்கணும். சோர்ஸில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து ஒரு பக்கெட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஃபோல்டர் மட்டும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த இது உங்களுக்கு இங்கே ஃபார்மேட் எல்லாமே கொடுப்பாங்க. இங்கே நீங்கள் இது கிட்ட கொண்டு போனீங்கனாலே அவங்க வந்து கீழே என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இப்போ யூசர்னா எப்படி கொடுக்கணும், அந்த ஏஆர்என் ஃபாலோட் பை அக்கௌண்ட் நம்பர் கோலன் ஸ்டான் ஆர் ஆண்டோ அந்த மாதிரி நீங்கள் கமா செப்பரேட் வேலையை கொடுக்கலாம், இல்லை பக்கெட்டோட ஏஆர்என் கொடுத்துக்கலாம். பிரின்சிபல்லே நீங்கள் யூ கேன் கிவ் இட் அஸ் அன் ஏஆர்என் ஆர் ஆஸ்ட்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதை நான் ஜெனரேட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி சர்வீஸ் டு சர்வீஸ் வந்து பாலிசியை நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். இதில் போயிட்டு லெட் மீ பரவாயில்ல, கிராஃபிக்கலாகவே ஆப்ஷன் இருக்குது இப்போ. பட் ஓகே, லெட் மீ ஐ ஹவ் ஆல்ரெடி கிரியேட்டட் த ஜேசன் ஃபைல். ஸோ இந்த லிங்க் தான், இந்த பாலிசி ஜென்ரேட்டர் லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே அது அங்கே கொண்டு போயிடுவாங்க. ஓகே ஃபைன், லெட் மீ சேவ் இட். பர்மிஷன் கொடுத்துட்டோம். இப்போ சேவ் பண்ண ஒர்க் ஆகணும். ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கொடுங்க, ஏன்னா இட் வில் டேக் சம் டைம் டு ரெஃப்ரெஷ். ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த க்யூவில் வந்து ஒரு சாம்பிள் மெசேஜ் ஒன்று வர ஆரம்பிக்கும். மேபி லெட் மீ ட்ரை டு செக் தட். சப்ஸ்கிரைப் போல் ஃபார் மெசேஜஸ். இந்த இடத்துல என்ன வந்திருக்கு பாருங்க, ஒரு சாம்பிள் ஒரு இது வரும், S3 டெஸ்ட் ஈவெண்ட். S3லேருந்து எப்பயுமே நமக்கு அது கிரியேட் பண்ண உடனே எந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஒரு எஸ்கியூஎஸ் டாபிக் வந்து யார் யாரெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே அனுப்பணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ பை டிஃபால்ட்டாக டெஸ்ட் பண்ணி பார்க்கும் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்ட்டு. ஒரு டெஸ்ட் ஈவெண்ட் வந்திருக்கு ஆல்ரெடி. ஓகே, ஸோ இந்த டெஸ்ட் ஈவெண்ட்டை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டு அவாய்ட் எனி கன்ஃபியூஷன் வித் த நியூலி சென்டிங், இப்போ நம்ம புதுசாக அனுப்ப போகிற கண்டென்ட் ஆர் மெசேஜை வந்து அது கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் ஜஸ்ட் ட்ரை டு அப்லோட் சம்திங். ஏதோ ஒரு புது ரெக்வஸ்ட் ஒன்று வருதுன்னு எடுத்துப்போம். இண்டெக்ஸ் ஆல்ரெடி இருக்கு. ஓகே, ஏதோ ஒரு க்ளவுட் வாட்ச் கஸ்டம் மெட்ரிக் சம்திங் இருக்கு. ஓகே, இதை அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து ஒரு புது இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மெசேஜஸ் பார்த்துட்டே இருக்கும். புதுசாக இப்போ ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா அந்த மெசேஜஸை பிக் பண்ணி யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அந்த மெசேஜை வந்து அந்த பர்டிகுலர் ஆர்டரை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஜென்ரல் அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன் மெசேஜ் இன்ட்ராக்ஷன் இப்படி தான் இருக்கும். இல்லை எனக்கு எஸ்கியூஎஸ் எக்ஸாம்பிள் வேணாம், எஸ்என்எஸ் வேணும் அப்படின்னா யூ கேன் சென்ட் இட் ஃபார் what you call ஒரு இமெயில் அட்ரஸ்க்கோ இல்லை யூ கேன் டூ இட் ஃபார் எனி திங். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம புதுசாக அனுப்பின ஃபைல் இங்கே இருக்கும் பாருங்க, நேமோட இருக்கும். எந்த ஐபிலேருந்து அப்லோட் பண்ணாங்க அது வரைக்கும் காமிக்குது, என்னோட ஐபி வரைக்கும் இங்கே லிஸ்ட் ஆகுது. தென் யார் ரெக்வஸ்ட் பிளேஸ் பண்ணாங்க, என்ன ஃபைல் அப்லோட் பண்ணாங்க, ஏதோ கிளவுட் வாட்ச் சம்திங் தான் அப்லோட் பண்ணாங்க இருக்கு பாருங்க. கிளவுட் வாட்ச் கஸ்டம் மெட்ரிக்ஸ் டாட் டெக்ஸ்ட்டை வந்து யாரோ புதுசாக ரெக்வஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்காங்க.